இன்றைக்கி நம்ம அரிசி மாவில் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக சப்பாத்தி பண்ணியிருக்கேங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் குறகுறப்பாக அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் 2 ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. நம்ம அடித்து வச்சுருக்கிறத சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு 2 கப்பு மாவுக்கு 3 கப்புக்கு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வந்த பிறகு மாவை சேர்த்துக்கலாங்க. மாவை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் கை தொடுற சூடு வந்த பிறகு இந்த மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா அரிசி மாவு தூவி விட்டுட்டு நல்லா விரித்து எடுத்துகிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதை போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா திருப்பி போடுங்க ஒரு செகண்டுக்கு. அதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுட்டு இந்த மாதிரி செவந்து வந்த பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதாவது வெஜ்ஜு சால்னாவோட தேங்காய் சட்னியோட சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கோதுமை மாவில் சப்பாத்தி செஞ்சு போர் அடிக்குதா, இந்த மாதிரி அரிசி மாவில் சப்பாத்தியை நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.